சங்கீதங்களின் புத்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 4வது வார்த்தையில் இப்படி வாசிக்கிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பல நேரங்களிலும் தாவீது சவுல் ராஜாவால் துரத்தப்பட்டு மரணத்துக்கு விளிம்பில் வர போயிட்டு திரும்ப வந்தவர் தான். என்று தான் கொல்லப்படுவேன் என்று நினைக்கிற அநேக நேரங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் அவரை விடுவித்தார். அதனால் அவர் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஒரு பொல்லாப்பு என்ன செய்யாது, எனக்கு நேரிடாது. கர்த்தருடைய வசனம் என்ன செய்ய, என்னை தேற்றும் என்று, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொல்லும் பொழுது ஒரு மரணம் மட்டுமல்ல, நம்முடைய ரோகம், ஒரு ரோகம், கடபாரம், அதே மாதிரி மற்றவர்களால் தள்ளி சொல்லுகிறது. இதெல்லாம் நமக்கு ஒரு மரண இருள் தான். காரணம் என்று சொன்னால், வியாதியினால் கொடுமையில் இருக்கும் பொழுது, நமக்கு சகாய்க்க யாரும் இல்லாது இருக்கும் பொழுது, அதே மாதிரி தான் நமக்கு கடன் தொல்லை பயங்கரமாக ஏறும் பொழுது, அப்பொழுதெல்லாம் நமக்கு தோறும் சுற்றும் இருளாக தான் தோணும். நம்முடைய பக்கத்தில் ஒரு குடும்பத்தில் நிறைய ஆட்கள் இருந்தாலும் நாம் தனிமையாக இருப்பது நமக்கு ஃபீல் பண்ண முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியல்ல. தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவர் துணையாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு தாழ்வரையில் கூட சொன்னால் ஒரு மரண பள்ளத்தாக்கில் கூட நாம் நடக்க வேண்டி வந்திருந்தாலும் அவருடைய வழியும் கோலும் நம்மை தேற்றும் என்று சொல்கிறது. அவருடைய வசனம் நம்ம என்ன செய்யும், தேற்றும். அதே மாதிரி தான் அவருடைய அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்வார், நடத்துவார். அதனால் எவ்வளவு தான் கஷ்டத்திலேயோ இருளிலேயோ வேதனையிலையோ நாம் இருந்தாலும் தேவனுடைய வசனத்தை நாம் வாசிக்கவும் ஆண்டருடைய ஆவியை பெற்று ஆவியில் நிரம்பி நாம் ஜெபித்து வரும் பொழுது அந்த இடத்திலிருந்து நம் விடுதலை பெற்று நம்மளால் வாழ முடியும். அப்போதான் சங்கீதக்காரன் ஒரு பொல்லாப்புக்கும் பயப்படேன் என்று சொல்லி, இந்த இருளுகள் நம்மை ஒன்றும் செய்யாது, நம்மை சேதப்படுத்தாது, நம்மை வாழ வைக்கிற ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எந்த இருளினாலும் நமக்கு என்ன செய்ய முடியாது, நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அந்த பொல்லாப்புகளை கண்டு பயப்படாமல் தேவன் பேரில் பற்றுதலாக இருந்து கர்த்தருக்கு நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமென்.